welcome back to the grammar sentence pattern. In this video we are going to see the examples. ஒவ்வொரு பேட்டர்னும் இருக்குது, நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதில் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எப்படி எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நீங்கள் முழு பேரெல்லாம் எழுதக்கூடாது, உங்களுக்கே தெரியும் இல்லையா, எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ. ஸோ இந்த எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஃபினிஷ் த ஒர்க். ஸோ ஐங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஏன் அது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால சப்ஜெக்ட்னு பார்க்காதீங்க, ரீசெக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அவன் தான் என்ன பண்ணுறான், ஐங்கிறது தான் என்னது, ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், ஃபினிஷ்ங்கிறது வேர்ப், வேலையை செய்கிறதுனால அது வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் பக்கத்தில் வந்தாலே அது என்னது, ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் டேவிட் ஸ்கோல்டட் த பாய். ஸோ டேவிட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அவன் திட்டுறான் இல்லையா, அதனால அது வேர்ப். ஸோ யார் திட்டுறான், த பாய், அது ஆப்ஜெக்ட். வி ரிசீவ்டு த பார்சல். ஸோ விங்கிறது சப்ஜெக்ட், நம்ம ரிசீவ் பண்ணுறது வேர்ப், பார்சலுங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அட்ஜென்ட். ஸோ எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஏ. ஹி கேம் டு த பார்ட்டி. ஸோ ஹி கேம் டு த பார்ட்டி அப்படிங்கிறது ஹீங்கிறது சப்ஜெக்ட், சரியா. கேமுங்கிறது வேர்பை குறிக்குது, டு த பார்ட்டிங்கிறது என்னது, இடத்த குறிக்குது, பிளேஸை குறிக்கிறதுனால அது என்னது, அர்ஜென்ட். அதுவும் இல்லாமல் ப்ரிப்போசிஷன் பி வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது இட் இஸ் கோயிங் அவே. ஸோ இட் இஸ் கோயிங் அவே, அது வெளியே போகுது. அப்போ ஒரு ப்ராசஸை குறித்தாலும் அது என்னது, அட்வர்ப் அண்ட் அட்வர்ப் அட்ஜெக்டிவ் இது எல்லாமே வந்து என்ன இதில் வந்துடும், அட்வர்ப் கிளாஸஸ் எல்லாமே அர்ஜென்ட்டில் வந்துடும், சரியா. அட்ஜெக்டிவை குறிச்சதுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட். ஆல் த அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆல் த அட்வர்பியல் கிளாஸஸ் ஆர் அர்ஜென்ட். இட் இஸ் கோயிங் அவே, இதுலையும் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஏ. த ட்ரெயின் அரைவ்டு லேட். ஸோ த ட்ரெயின் அரைவ்டு லேட் அப்படின்னா, ஸோ த ட்ரெயினுங்கிறது சப்ஜெக்ட், அரைவ்டுங்கிறது வேர்ப், ஆக்ஷனை குறிக்குது, அதனால் வேர்ப். ஸோ எப்படி வந்துச்சு, ப்ராசஸை குறிக்குது இல்லையா, லேட்டாக வந்துச்சு, அட்வர்ப், அதனால் இது வந்து அர்ஜென்ட். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஐ ஆம் அன் இண்டியன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஃபார்ம் வேர்ப் பக்கத்தில் வர்றது எல்லாமே என்னது, காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆம்ங்கிறது பி ஃபார்ம் வேர்பா. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட். நீங்கள் வந்து ஆக்ஷன் வேர்ப் இருந்தால் மட்டும்தான் வீன்னு நினைக்காதீங்க, ஹெல்பிங் வேர்ப் இருந்தாலும் அது பக்கத்தில் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், வீன் தான் போடணும், சரியா. ஆன் இண்டியன். ஸோ இங்கே இண்டியனுங்கிற வேர்டு இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது, அதனால் இது என்னது, கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் தான், ஓகேவா. அடுத்தது எல்லா சென்டென்ஸ்லேயும் பாருங்கள், நமக்கு பி ஃபார்ம் வேர்ப் வந்துட்டாலே நமக்கு கன்ஃபார்மாக என்னது தெரியும், பக்கத்தில் காம்ப்ளிமெண்ட்டும் தெரியும். இருந்தாலும் ரீசெக் பண்ணி பாருங்கள், சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா. இந்த வேர்டு இல்லைனா சென்டென்ஸ் மீனிங் கொடுத்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட், சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கலனா தான் அது காம்ப்ளிமெண்ட். அவர் ஹெட் மாஸ்டர் சைட் லைன் வாஸ் அ லெண்டிங் லைப்ரரி. ஸோ இந்த இடத்துல அவர் ஹெட் மாஸ்டர் சைட் லைன் மட்டும் இருக்குது, வாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இந்த லெண்டிங் லைப்ரரி இல்லைன்னா அது மீனிங் கொடுக்குமா, இல்லை. அப்போ இந்த லெண்டிங் லைப்ரரி தான் மீனிங் கொடுக்குது, அதனால் அது காம்ப்ளிமெண்ட், ஓகேவா. இந்த பேட்டர்ன் புரியுதா. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் வி. நான் ஏற்கனவே உங்களுக்கு அர்ஜென்ட் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், அர்ஜென்ட் வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வரலாம், சரியா. ஸோ சூன் வி வேக்கப். ஸோ சூன் வி வேக்கப்னா சூனுங்கிறது நேரத்தை குறிக்குது, டைம் அண்ட் பிளேஸ் குறித்தாலே அது என்னது, அர்ஜென்ட் தான். ஸோ சூனுங்கிறது நேரத்தை குறிக்குது, ஸோ இது அர்ஜென்ட்டு. விங்கிறது சப்ஜெக்ட், வேக்கப்னா எழுந்திருக்கிறது, ஆக்ஷனை குறிக்கிறதுனால அது வேர்ப். அடுத்தது நைஸ்லி. நைஸ்லி ஹி ரிப்ளைடு. அப்போ அவன் எப்படி பேசுனா, நைஸாக பேசினா, பொலைட்டாக பேசினா, அப்போ அது வந்து அட்வர்பா. ஸோ அட்வர்பும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அர்ஜென்ட்டில் தான் வரும். அண்ட் ஃபான்லி ஷி ஆஸ்டு. ஃபான்லினா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறது, சரியா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் அட்வர்பை குறிக்கிறதும் டைம், அட்வர்ப் அதான் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. அட்வர்பை குறிக்கிறதும் டைமை குறிக்கிறது, பிளேஸை குறிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் வந்துருந்துச்சுன்னா இதெல்லாமே என்னது, நீங்கள் அந்த டைம்னால் நீங்கள் வந்து கிளாக் டைம் மட்டும் கிடையாது, எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் டேஸை குறித்தாலும் மந்த்தை குறித்தாலும் இயரை குறித்தாலும் நீங்கள் அது என்ன தான், அது அர்ஜென்ட்டு தான், சரியா. அடுத்த பேசிக் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் சி. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். ஷீ ரெக்கக்னைஸ்டு ஹிம் ஆஸ் அ ஜீனியஸ். ஓகே, ஷீங்கிறது சப்ஜெக்ட், ரெக்கக்னைஸ்டுங்கிறது வேர்ப், சப்ஜெக்ட் வந்தாலே வேர்ப் வந்துடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் நடத்தும்போது மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் ஏதாவது உங்களுக்கு ப்ரனவுன் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து
சாரி, பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீனியஸ்ன்னு வந்திருக்கு. ஜீனியஸுங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். இந்த சென்டென்ஸில் ஜீனியஸ் இல்லைன்னா மீனிங் வராது. ஷி ரெக்கக்னைஸ்டு ஹிம் ஆஸ்ன்னு மட்டும் இருந்தால் மீனிங் வருதா? ஸோ ஜீனியஸுங்கிறது மீனிங் கொடுக்கறதுனால இது காம்ப்ளிமெண்ட், இது ஆப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் ஹீ பேண்டட் த பெயிண்டட், சாரி பேண்டட்னு இருக்குது, பெயிண்டட்னு மாற்றிக்கோங்க சரியா. பெயிண்டட் த வால் ஒயிட். ஸோ எல்லா கலர்ஸுமே நான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ ஒயிட் கலருங்கிறது காம்ப்ளிமெண்ட், பெயிண்டட் த வாலுங்கிறது ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை குறிக்கிறதுனால அது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து வேர்ப், சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஹீ மேட் ஹிஸ் சன் அ டாக்டர். ஸோ எப்போவுமே நான் உனக்கு மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் ப்ரொனவுன் வந்தாலே அது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சப்ஜெக்ட்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷனும் சப்ஜெக்ட் தான். சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதோ யாரை பற்றி பேசுதோ அவங்களும் சப்ஜெக்ட் தான். காம்ப்ளிமெண்ட் கலர்ஸை குறித்தாலும் காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்டிவ்ஸை குறித்தாலும் காம்ப்ளிமெண்ட், பி ஃபார்ம் வேர்ப் பக்கத்தில் வந்தால் காம்ப்ளிமெண்ட். அர்ஜென்ட் வந்து ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் வர்றதும் அர்ஜென்ட் தான். டைமு அட்வர்பை குறிக்கிறதும் என்னது அர்ஜென்ட். ஆப்ஜெக்ட் அதே மாதிரி நடுவில் பிகினிங் ஆஃப் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் ப்ரொனவுன் வந்திருந்தால் அங்கே அதுவும் வந்து ஆப்ஜெக்ட் தான். சில நேரங்களில் டபுள் ஆப்ஜெக்ட்டும் வந்திருக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பர்சனை குறிக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் திங்ஸை குறிக்கும் சரியா. ஒவ்வொரு ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இதை அடிக்கடி கேட்குற ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஓ டிஓ. ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்போவுமே கடைசியாக தான் வரும். ஸோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ இந்த பேட்டர்ன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்னில் வரும் சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஓ ஐஓன்லாம் வராது, எஸ்வி ஐஓ டிஓ தான் சரியா. ஸோ வி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். த பிரின்சிபல் கேவ் ஹிம் த மெடல். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹாப்பி நியூ இயருங்கிறது தான் என்னது, இதெல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி இங்கே ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. த பிரின்சிபல் கேவ் ஹிம் த மெடல். பிரின்சிபலுங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வேர்ப், ஹிம்முங்கிறது வந்து என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரியா. பக்கத்தில் மெடலுங்கிறது ஒரு பொருள் வந்திருக்கு, அதனால அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹி கேவ் ஹெர் அ வாட்சும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். அடுத்தது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் சிஏ. சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் கூட காம்ப்ளிமெண்ட் எல்லாமே வந்தாச்சு, அர்ஜென்ட்டும் வந்தாச்சு. ஸோ ஷீ மேட் ஹர் வியூஸ் கிளியர் அட் த அவுட் செட். ஸோ ஷீ மேடுங்கிறது என்னது வேர்பு, ஹர் வியூஸ் அவளுடைய ஐடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹெர் வந்தாலே எப்போவுமே நமக்கு ப்ரொனவுன் வந்திருந்தாலே பக்கத்தில் அது என்னது நமக்கு ஆப்ஜெக்ட் தான். அடுத்தது ஹர் வியூஸ் கிளியர், எப்படி வந்து விளக்குனா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கிளியர் அப்படிங்கிறது என்னது காம்ப்ளிமெண்ட். அட் த அவுட் செட் இது வந்து அட்டுங்கிறதுலாம் என்னது ப்ரிப்போசிஷன் வந்திருந்தாலே அது என்னது அர்ஜென்ட். அடுத்தது பாருங்கள், நேம்டு தேர் பேபி சாரா இன் த சர்ச். ஸோ தேங்கிறது வேர்ப், சாரி சப்ஜெக்ட், நேம் வைக்கிறதுங்கிறது வேர்ப், தேர் பேபி தேருங்கிறது ப்ரொனவுன் வந்திருந்தாலே அது என்னது ப்ரொனவுன் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து நமக்கு ஆப்ஜெக்ட். அடுத்தது சாரா அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பேபி, இது வந்து மீனிங் கொடுக்குது, அதனால் இது காம்ப்ளிமெண்ட். இந்த சர்ச் இடத்த குறிக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கனால அது என்னது அர்ஜென்ட். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அர்ஜென்ட். ஸோ என்னது த பாய் கிக்ஸ் த பால் வித் ஃபோர்ஸ். த பாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கிக்ஸுங்கிறது வேர்ப், த பால் எதை உதச்சான் பால் ஒரு திங்கை குறிக்கிறதுனால அது ஆப்ஜெக்ட், வித் ஃபோர்ஸ் எப்படி உதச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷனை சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அது என்னது அர்ஜென்ட். சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கனாலே அது கண்டிப்பாக அர்ஜென்ட் தான் அது சரியா. ஷீ மேட் அ நியூ ட்ரெஸ் எஸ்டர்டே. இங்கே எஸ்டர்டேங்கிறது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் வந்தாலும் அர்ஜென்ட் முன்னாடி வந்துடணும் சரியா. ஸோ இங்கே பாருங்கள், ஷீங்கிறது சப்ஜெக்ட், மேடுங்கிறது வேர்ப், நியூ ட்ரெஸ்ஸுங்கிறது ட்ரெஸ் என்னது திங்ஸை குறிக்கிறதுனால ஆப்ஜெக்ட், எஸ்டர்டேங்கிறது டைமை குறிக்கிறதுனால அர்ஜென்ட். அடுத்தது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ. சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அர்ஜென்ட். இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். த சைல்டு ஃபெல் அஸ்லீப் சூன். சைல்டுங்கிறது சப்ஜெக்ட், ஃபெல்லுங்கிறது
verb asleep அப்படின்னா என்னது? fell asleep. அந்த சென்டென்ஸை சேர்த்து பாருங்கள். அந்த child fell asleepங்கிறது மீனிங் கொடுக்குது. சென்டென்ஸுக்கு அதுதானே மீனிங் கொடுக்குது. குழந்தை படுத்த உடனே தூங்கிடுச்சு. அப்போ அந்த தூங்கிடுச்சுங்கிறது தான் மீனிங் கொடுக்குது சென்டென்ஸுக்கு. சரி, அதனால் அது காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் சூனுங்கிறது என்னது? டைமை, நேரத்தை குறிக்கிறது. அதனால் அது அர்ஜென்ட். ஸோ ஒரு சென்டென்ஸில் எந்த ஒரு வார்த்தை மீனிங்கை கொடுக்குதோ அது காம்ப்ளிமெண்ட். சரியா? யூ சீம் டயர்ட் டுடே. ஸோ நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ அந்த டயர்டுன்ற வார்த்தை தான் சென்டென்ஸுக்கு மீனிங்கே கொடுக்குது. ஸோ இப்போ யூங்கிறது சப்ஜெக்ட், சீமுங்கிறது வேர்ப், டயர்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட், டுடே அப்படிங்கிறது 2 days சேர்த்து வரணும். சரியா? டுடேங்கிறது நாளை குறிக்கிறதுனால அது என்னது? அர்ஜென்ட். அடுத்தது விஓ, சப்ஜெக்டே இல்லாமல் கூட என்ன வரலாம் உங்களுக்கு? சென்டென்ஸ் பேட்டர்ன் வரலாம். ஆரம்பத்தில் இருந்து நம்ம பார்த்த வரைக்கும் எஸ் தான் ஃபஸ்ட்டு வருது, அதனால் இதுலேயும் எஸ் தான் வரணும்னு நினச்சி எழுதிடாதீங்க. நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லெட் மெத்தட்லாம் ஒன்று வரும். வேர்பு 1 வச்சு சில சென்டென்ஸ்லாம் தொடங்கும். ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர், கம் ஹியர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். வேர்பை வச்சு வார்த்தைகள் வரும். சரியா? அப்போது சில நேரங்களில் வேர்பை வச்சே சென்டென்ஸ் தொடங்கும். அங்கே சப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்டன் மீ அப்படின்னா மன்னிச்சிடுங்கன்னு அர்த்தம். பார்டன்னா மன்னிக்கிறது. சரியா? அப்போ பார்டனுங்கிறது வேர்ப், மீங்கிறது என்னது? என்ன தானே மன்னிக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு சப்ஜெக்ட்னு போட்டுறாத. எப்போவுமே சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வேர்ப் வரும், வேர்ப் பக்கத்தில் சப்ஜெக்ட் வராது. இப்போ உங்கள் மீங்கிறது என்னது? ப்ரொனவுன் இல்லையா? அதனால் அது ஆப்ஜெக்ட். கால் ஹிம். ஸோ கால் ஹிம்ங்கிறது, காலுங்கிறது வேர்ப், ஆக்ஷனை குறிக்கிறது. அதனால் இது என்னது? ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த லாஸ்ட் ரூல் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏஏஎஸ் ப்ளஸ் விசி, அதாவது 2 அர்ஜென்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 அர்ஜென்ட் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் இந்த 2 அர்ஜென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரேயர் ஹால் டியூரிங் வர்ஷிப் தே ஆர் சைலண்ட். ஸோ இந்த ப்ரேயர் ஹாலுங்கிறது இடத்த குறிக்குதா, அதனால் அது அர்ஜென்ட். டியூரிங் வர்ஷிப்புங்கிறது நேரத்தை குறிக்குதா, டியூரிங்கிறது நேரம் இல்லையா, டியூரிங்கிறது ப்ரிப்பசிஷன் இல்லையா, ஸோ அதுவும் அர்ஜென்ட் தான். தேங்கிறது சப்ஜெக்ட், ஆறுங்கிறது ஹெல்பிங் வேர்பு. சைலண்ட் எப்படி இருந்தாங்க? அமைதியாக இருந்தாங்க. ஸோ இந்த சைலண்ட்டுங்கிறது தான் எதை குறிக்குது? மீனிங் கொடுக்கறதுனால அது காம்ப்ளிமெண்ட். எவ்ரிடே இந்த ஹாஸ்டல் ஷீ இஸ் அஸ்லீப். ஸோ எவ்ரிடேங்கிறது நேரத்தை குறிக்கிறது, நாளை குறிக்கிறதுனால அர்ஜென்ட். இந்த ஹாஸ்டல் பிளேஸை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பசிஷன் வந்திருக்கு. ஸோ இதுவும் அர்ஜென்ட் தான். ஷீங்கிறது நமக்கு தெரியும், இதுவும் ப்ரொனவுன் தானே மிஸ், மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் வந்திருக்கேன். அப்போ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் தானே போடணும் நீ கேட்கலாம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு? இஸ் வந்திருக்கா. ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து வேர்ப் வராது, வேர்ப் பக்கத்தில் தான் ஆப்ஜெக்ட் வரும். அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்னா கிராமட்டிக்கலி கரெக்ட் ஆர்டர், கரெக்டாக ஆர்டராக நம்ம வந்து சென்டென்ஸை வேர்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும். சரியா? ஸோ சப்ஜெக்ட்னா பக்கத்தில் வேர்ப் வரும், வேர்ப் பக்கத்தில் காம்ப்ளிமெண்ட் அல்லது அர்ஜென்ட் வரும், இல்லைனா ஆப்ஜெக்ட் வரும். சரியா? ஸோ ஷீ இஸ் அஸ்லீப், ஷீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்ப். அஸ்லீப் எப்படி தூங்குனா, வேகமாக தூங்கிட்டா. அப்போ அந்த அஸ்லீம்ங்கிறது தான் மீனிங் கொடுக்குது. இங்கே பாருங்களேன், எவ்ரிடே இந்த ஹாஸ்டல் ஷீ இஸ் அப்படின்னா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா. அது மட்டும் இல்லை, ஹெல்பிங் வேர்ப் வந்தாலே பக்கத்தில் வர்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். அடுத்தது ஏஎஸ்விஓ, எவ்ரிடே ஷீ வாஸ் லேட். ஸோ எவ்ரிடே ஷீ வாஸ் லேட் அப்படிங்கிறது, சாரிப்பா இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட் வரணும், ஆனால் இங்கே ஓ கொடுத்தாச்சு. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், வாஸ்ன்னு வந்தாலே அது பக்கத்தில் காம்ப்ளிமெண்ட் தான் இல்லையா. எவ்ரிடே ஷீ வாஸ் லேட், எவ்ரிடேங்கிறது அர்ஜென்ட், நேரத்தை குறிக்குது. ஷீங்கிறது சப்ஜெக்ட், வாஸுங்கிறது ஹெல்பிங் வேர்பு, ஹெல்பிங் வேர்ப் வந்தாலே பக்கத்தில் வர்றது காம்ப்ளிமெண்ட் தான். அடுத்தது ஆஃபன் அக்பர் காட் மேட், ஆஃபனுங்கிறது நேரத்தை குறிக்கிறதுனால அர்ஜென்ட்டு, அக்பர் அப்படிங்கிறது பர்சன் அதனால் சப்ஜெக்ட், காட்டுங்கிறது வேர்ப், மேட் இந்த மேடுங்கிறது இல்லைனா சென்டென்ஸ் மீனிங் கொடுக்குதா. ஆஃபன் அக்பர் காட் அப்படின்னா மீனிங் கொடுக்குதா, இல்லை. அப்போ இந்த வார்த்தை சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டுக்கு 2 பார்த்துருக்கோங்க. மேலே வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்தனால அது காம்ப்ளிமெண்ட்டு, கீழே வந்து சென்டென்ஸ் அந்த வார்த்தை தான் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது, அதனால் அது காம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 2 ரூல் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த 1 மார்க் ஈஸியாக வாங்கலாம். ஆல்ரெடி இன் ப்ரீவியஸ் வீடியோஸ் இட் செல்ஃப் ஐ டோல்ட் யூ 1 மார்க் கிராமர் is very difficult to answer. Though the mark is simple, the way you analyze should be very clear and
நீட். ஓகேவா? நீ என்ன கிளியராக திங்க் பண்ணால் மட்டும்தான், நீட்டாக திங்க் பண்ணால் மட்டும்தான் உன்னால் 1 மார்க் வாங்க முடியும். 1 மார்க்கில் தான் மார்க் போகும். 2 மார்க் கிராமரில் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். 1 மார்க் கிராமரில் தான் நமக்கு மார்க் போகும். சரியா? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சின்ன ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ASVIODO. ஸோ ASVIODOனா adjunct, subject, verb, indirect object, direct object. Last night she gave him food. ஸோ லாஸ்ட் நைட்டுங்கிறது டைமை குறிக்கிறது, ஷீங்கிறது பர்சனை குறிக்கிறது, கேவுங்கிறது வேர்ப். ஹிம் வந்துட்டாலே நடுவில் ஹிம் வந்திருந்தாலே டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ இங்கே வந்து ஹிம் வந்திருக்கு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபுட் அப்படிங்கிறது பொருளை குறிக்குது, அதனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் இந்த நடுவில் இந்த மாதிரி வேர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துருங்க. இப்போ ப்ரனவுன் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் வர்றது காம்ப்ளிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் செக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர்றது பொருளை குறிக்குதா இல்லை கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற மாதிரி வார்த்தை வருதான்னு செக் பண்ணிவிட்டு தான் டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்க்கணும். சரியா? தேங்க்யூ.